அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே இதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்திய தேவன் இன்றைய நாளிலும் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபத்திலே வழிநடத்தப்படுவோமா? கண்களை மூடுவோம். அழைக்கும் தெய்வம் இயேசுவை பாருன், அன்பை கேட்கும் நேசரை பார், உன்னை தாவியே அணைத்திடவே அவர் எடுத்த கோலம் சிலுவையில் பாரவர், எடுத்த கோலம் சிலுவையில் பார். அழைக்கும் தெய்வம் இயேசுவை பாருன், அன்பை கேட்கும் நேசரை பார், உன்னை தாவியே அணைத்திடவே அவர் எடுத்த கோலம் சிலுவையில் பாரவர், எடுத்த கோலம் சிலுவையில் பார். பாவைக்கு ஜீவ ஊற்றானான், இந்த பாருக்கு ஜீவ வழியானான், நேசர் அன்பு வழி சென்றிடுவாய், அவர் அழைப்பை ஏற்று கொண்டிடுவாய், அவர் அழைப்பை ஏற்று கொண்டிடுவார். அழைக்கும் தெய்வம் இயேசுவை பார், உன் அன்பை கேட்கும் நேசரை பார், உன்னை தாவியே அணைத்திடவே அவர் எடுத்த கோலம் சிலுவையில் பாரவர், எடுத்த கோலம் சிலுவையில் பார். காயங்களாலே வழி திறந்தார், அன்று கல்வாரியிலே உயிர் திறந்தார். காயங்களாலே வழி திறந்தார், அன்று கல்வாரியிலே உயிர் திறந்தார். நேசர் அன்பு நீசன் உன்னை சேர்த்திடவே அன்று நேசனாக உயிர் தெழுந்தார், அன்று நேசனாக உயிர் தெழுந்தார். அழைக்கும் தெய்வம் இயேசுவை பார், உன் அன்பை கேட்கும் நேசரை பார், உன்னை தாவியே அணைத்திடவே அவர் எடுத்த கோலம் சிலுவையில் பாரவர், எடுத்த கோலம் சிலுவையில் பார். அன்பின் நேசரே, நம்மை அணைத்துக் கொள்ள துடிக்கும் உம் கைகளிலே ஆணியா சுவாமி, நம்மை அணைத்துக் கொள்வதற்காக நீர் எடுத்த கோலம், நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக நீர் எடுத்துக்கொண்ட அதே காட்சி இன்றைக்கும் நம் கண்முனையிலே நின்று நம்மை மீட்டுக் கொள்ள துடித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு தர இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நான் நன்றியோடு துதி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் ஒருவருக்கும் அடிமை அல்ல, நாங்கள் உம்முடைய அன்பின் அடிமைகள் அப்பா. உம்முடைய அன்பினால் எங்களை மீட்டெடுத்து எஜமான் நீரப்பா. எஜமானரே, நாங்கள் உங்கள் அடிமைகள் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில ஜெபம் கேட்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் முன்பாக நாம் நிற்பது கூட தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கின்றது. தேவன் தம் அன்பினாலே எங்களை மீட்டெடுத்து தம் அன்பின் அடிமைகளாக எங்களை வழி நடத்தி கொண்டு செல்லுகின்றார். கடந்த வாரம் நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருப்பீர்கள். நாங்கள் எவருக்குமே அடிமைகள் இல்லை. இன்றைய நாளிலும் கூட நாம் அன்பின் அடிமைகள். நாம் அன்பின் அடிமைகள் என்ற அந்த தலையங்கத்துக்கு கீழாக உங்களோடு தேவனுடைய வசனத்தினூடாக இடைப்படுவோம். ரோமர் 6 அதிகாரம் 16 வசனம்
இவ்வனமாக சொல்லுகின்றது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? திரும்பவும் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருப்பீர்களானாலும் உங்களுடைய கரங்களிலே நீங்கள் வேதாகமத்தை எடுத்து இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க என்னோடு சேர்ந்து வாசிப்பீர்களானால் தேவன் உங்கள் இருதயங்களினூடாக பேசுவார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வனமாக சொல்லுகின்றது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானால் நீ மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? எதற்காக நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ, எதற்குள்ளே நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். ஏனெனில் நாம் எதற்குமே அடிமைகள் அல்ல, நாங்கள் எவருக்குமே அடிமைகள் அல்ல, நாங்கள் எதற்குமே அடிமைகள் அல்ல. ஏனெனில் நம்முடைய தேவன் 2010 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்து நம்முடைய பாவம் மாத்திரமல்ல சாபங்கள் ரோபங்கள் அத்தனையையும் அந்த சிலுவையிலே செய்து முடித்த தேவன். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீ யாராவது இந்த நாளிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பாயானால் நீ அடிமைத்தனத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அடிமைத்தனம், அது மரணத்துக்கு ஏதுவான பாவங்களாக இருந்தாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலாக எதுவாக இருந்தாலும் கூட நீ எதற்குள்ளே நீ அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாயோ மரண பிடியிலே இருப்பாயானால் நீ மரணத்தை மீட்டு ரட்சித்து அந்த தேவன் இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தையினூடாக உன்னோடு பேசுகிறார். நீ எந்த இடத்திலே அடிமைத்தனமாக இருக்கிறாயோ அந்த இடத்திலே நீ இந்த வேளையிலும் ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நீ மீட்கப்படுவாய். ஏனெனில் ஒரு அடிமைக்கு மீட்கப்பட்ட எஜமான் தான் சொந்தம். அல்லேலூயா. ஏனெனில் நம்மை நம் தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே மீட்டு ரட்சித்தார். அந்த நிச்சயம் இல்லாத சகோதரனே சகோதரியே, இந்த வேளையிலும் கூட அந்த தேவன் இயேசுராஜன், அந்த தேவன் தான் மரணத்தை ஜெயித்தவர். அந்த தேவன் தான் சிலுவையிலே என் பாவத்தையும் உன் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர். அந்த தேவனை நீ விசுவாசிப்பாயானால் இந்த வேளையிலும் நீர் எதற்கும் அடிமை இல்லை, நீ தேவனின் அன்புக்கு மாத்திரம் அடிமை. அல்லேலூயா. நீ தேவனின் அன்புக்கு மாத்திரம் அடிமை. இந்த நாளிலும் கூட அப்படியாக தேவனுடைய அன்புக்குள்ளே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துக்கு முன்பான அந்த காலத்திலே மீட்கப்பட்ட ஒரு அடிமை திரும்பவும் அங்கே சீரியா நாட்டுக்குள்ளே அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். ஒரு சிறு பெண் அவளுடைய வாழ்க்கையினூடாக அவள் எப்படியாக தன்னுடைய ஒரு மீட்கப்பட்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் எப்படியாக வெளி உலகத்திலே அடிமையாக இருந்தவனை மீட்டெடுத்தாள் என்பதை இந்த நாளிலும் கொடுக்கப்படும் செய்தியினூடாக நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நாங்கள் பற்றிக் கொள்ளுவோம். நாங்கள் வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். எனவே சீரியா ராஜாவினுடைய படைக்கு அங்கே தலைவனாக நாகமான் என்ற ஒருவன் இருந்தான். தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவன் எப்படியாக இருக்கிறான்? அவன் பெரிய மனுஷன் மாத்திரமல்ல, எப்படியாக இருக்கான்? எண்ணிக்கை உள்ளவன். அவனுக்கு கீழாக அநேக சீரிய தளபதிகள் இருக்கிறார்கள். எனவே இவன் அந்த தளபதி, அந்த சேவகர்களுக்கு எல்லாம் தளபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அநேகருக்கு அவன் தலைவர், எண்ணிக்கையிலே கூடியவனா உள்ளவனாக இருந்தான்.
அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் சீரியன், ஆனாலும் சீரியாவுக்கு கட்டளை அவனாலே கொண்டு வர தேவன் திட்டமிட்டார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலும் உன்னோடாக நீ இருக்கிற இடத்திலே, நீ இருக்கிற நாட்டிலே, நீ இருக்கிற பிரதேசத்திலே, நீ இருக்கிற வீட்டின் நன்மையிலே ரட்சிப்பை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ அதை ஏற்றுக்கொள்வாயானால் இந்த வேளையிலும் அதை செய்ய தேவன் உன் மூலமாக ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் தேவனை அறியாத ஒரு மனுஷனிடத்திலே தேவன் சீரியா நாட்டுக்கு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினாரானால், தேவனை அறிந்து விசுவாசிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று விசுவாசியே இதை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு நீ உன்னை அர்ப்பணிப்பாயானால், தேவன் நீ இருக்கும் இடத்திலே உன் பிரதேசத்தை உன் மூலமாக ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இங்கே சீரியாவுக்கு ரட்சிப்பை இந்த சீரியா ராஜாவின் படைத்தலைவனூடாக கட்டளையிட தேவன் ஆயத்தமாக இருந்தார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ, என்ன பாருங்கள், இவன் மகா பராக்கிரமசாலி. இவ்வளவு இருந்தும் இங்கே பாருங்கள் 5 விதமான காரியங்கள் அவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட அவன் பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவனோ குஷ்டரோகியா இருந்தான். இவன் மேக பராக்கிரமசாலி. இவனுக்கு கீழே அநேக ஆத்துமாக்கள். இவன் சீரியா நாட்டுக்கு அங்கே தளபதியாக இருந்தாலும் கூட அவனை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன கட்டி வைத்திருக்கின்றது? குஷ்டரோகம் என்ற நோய் அவனை கட்டி வைத்திருக்கிறது. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ அநேகத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், அநேக சொத்துக்கள் சோகங்களுக்கு அதிபதியாக நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம். உன்னை கட்டி குஷ்டரோகம் என்னும் பாவம் வைத்துக் கொண்டிருக்கின்றதா? பாவம் கூட குஷ்டரோகம்தான், நோய் கூட குஷ்டம்தான். எனவே தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது உண்மையானால் உனக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற அத்தனையும் பாவம். இதோ இவ்வளவும் இருந்தும் அவன் எப்படியாக இருக்கிறான்? குஷ்டரோகத்தினாலே கட்டப்பட்டவனாக இருக்கின்றான். குஷ்டரோகத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறான். நீ எப்படியான நிலையிலே இருக்கின்றாய்? அடுத்ததாவது 2வது வசனத்தை வாசிக்க கேட்டோமா? சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு, சீரியாவிலே இருந்து என்ன நடக்கின்றது? அங்கே தண்டுகள், அங்கே சேவர்கள் புறப்பட்டு என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார். என்ன நடக்கிறது? இந்த சீரியா நாட்டுக்கு இருந்து இஸ்ரவேலுக்கு அங்கே போருக்காக தண்டுகள் போகிறார்கள், சேவர்கள் போகிறார்கள். நிச்சயமாக அந்த தளபதியும் போய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தளபதி இல்லாமல் அங்கே போர் சேவர்கள் போறதற்கு இடம் இல்லை. அவர்கள் போய் அந்த இஸ்ரவேலிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். யோசித்து பாருங்கள், அந்த சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து கொண்டு வரப்படுகின்றார். இஸ்ரவேல் தேசம் எது? தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனாலே விடுவிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனாலே கழுவப்பட்ட ஜனக்கூட்டம், ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிற ஜனங்கள். அந்த ஜனத்துக்கு அங்கே வாதையை தேவன் உண்டாக்குகிறார். ஏன்? அவர்கள் கட்டளைகளையும் கற்பனைகளையும் விட்டு அங்கே என்ன நடக்கின்றது? விக்கிரகங்களுக்குள்ளே தங்களை ஆளாக்கிக் கொள்ளும்போது, ஜீவனுள்ள தேவனை விட்டு ஜீவனற்ற தேவர்களை நாடி அவர்கள் விழுந்து கிடக்கிற வேளையில தேவன் தான் கொடுத்த கட்டளைகளிலே இருந்து இவர்கள் விலகிற வேளையில தேவன் கோபம் கொண்டவர்களாக அவர்களை அங்கே சீரியாவுக்குள் அனுப்புகின்றார். அப்படி அனுப்பப்படும் போது இப்படி விடுவிக்கப்பட்ட ஒரு பெண், தேவனாலே அன்பு செலுத்தப்பட்ட பெண், தேவனாலே அழைக்கப்பட்ட இந்த சிறு பெண் இந்த தண்டுகளினாலே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகின்றார். அல்லேலூயா. அவள் சிறைப்பிடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, என்ன நோக்கத்தை? தேவன் இதையும் நல்ல நோக்கத்தோடு செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எது வரணும்? நீ தேவனோடு இருப்பாயானால் தேவன் உனக்கு வரும் எல்லா காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவளை ஒரு பணிவிடைக்காரியாக, இந்த படைத்தலைவன் வீட்டிலே அவள் மனைவிக்கு பணிவிடைக்காரியாக, ஒரு பணிவிடைக்காரியாக அங்கு அமர்த்திக் கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்க கேட்போமா? அவள் தன் நாச்சியாரை பார்த்து, அவள் என்ன செய்கிறாள்? அவள் யார்? இப்பொழுது விடுவிக்கப்பட்ட ஒருவளாக இருந்தாலும் கூட இன்று சரீர பிரகாரமாக